ஒரு முறை பயணம் செய்தால் திரும்பி வர முடியாது. 400 ஆண்டுகள் நீளமான விண்வெளி பயணத்திற்கு தயாராகும் மனித குலத்தின் ராட்சத கனவுதான் கிரிசாலிஸ், அதாவது ராட்சத விண்கலம். இது ஒரு சாதாரண விண்கலம் அல்ல, இது ஒரு முழு நகரத்தையே சுமந்து செல்லும் ஜெனரேஷன் ஷிப். மனிதகுலம் பூமியிலிருந்து தப்பித்து செல்வதை பற்றி யோசித்தால் முதலில் நினைவுக்கு வருவது செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் சின்னஞ்சிறிய அதிவேக ராக்கெட்டுகள் தான். ஆனால் விஞ்ஞானிகள் ஒரு சவாலான புதிய திட்டத்தை முன்வைத்துள்ளனர். அது மிகப்பெரியது, மிக மெதுவாக பயணிப்பது, மேலும் ஒரு முறை கிளம்பினால் திரும்பவே வராது. அதுதான் கிரிசாலிஸ். இது 2.4 மில்லியன் டன் எடையுள்ள மன்ஹாட்டன் தீவை விட நீளமான ஜெனரேஷன் ஷிப். இது விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்ல, மாறாக ஒரு நகரத்தையே சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு மிக அருகில் இருக்கும் நட்சத்திரமான புரோக்சிமா சென்டரி பி, இது 4.2 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. இந்த பயணத்தை முடிக்க கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஆகும். சுமார் 1000 மனிதர்கள், இவர்கள் இந்த விண்கலத்திலேயே பிறந்து வளர்ந்து இறந்து போவார்கள். இதில் பிறந்தவர்கள் யாரும் பூமியை பார்க்க கூட முடியாது. இவ்வளவு பெரிய விண்கலம் மெதுவாக சுழலும் போது உள்ளே வசிப்பவர்களுக்கு எந்தவிதமான உடல்நல குறைவும் ஏற்படாமல் இருக்க செயற்கை ஈர்ப்பு விசையான ஆர்டிபிஷியல் கிராவிட்டியை உருவாக்குகிறது. கிரிசாலிஸ் என்பது ஒரு விண்கலம் மாதிரி அல்ல, அது ஒரு முழு நகரம். தொடர்ச்சியாக சுழலும் சிலிண்டர்கள், இதில்தான் மக்கள் வசிப்பார்கள். பூமியின் இயற்கை சூழலை உருவகப்படுத்தும் பசுமை பூங்காக்கள், காடுகள், ஆறுகள், உணவு உற்பத்தி, கழிவு மறுசுழற்சி, நீர் சுழற்சி அனைத்தும் தானியங்கியாக நடைபெறும். ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் விழாக்கள், கல்வி, மருத்துவம், சமூக அமைப்புகள் அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மனிதர்களால் இணைந்து நடத்தப்படும். 130 மீட்டர் உயரமுள்ள விண்வெளி குவிமாடம் வழியாக மக்கள் விண்மீன்களை பார்க்கலாம். அவர்களின் இரவுகள் பூமியில் அல்ல, பிரபஞ்சத்தில். இவ்வளவு பிரம்மாண்டமான கப்பலை பூமியில் கட்டவே முடியாது. எனவே இந்த கட்டுமானம் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள நிலையான ஈர்ப்பு விசையை பகுதியான லாக்ரேஞ்ச் புள்ளி 1L1 விண்வெளியிலேயே நடைபெறும். விண்வெளியில் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து சூரிய ஒளியும் குறைவான ஈர்ப்பு விசையும் இந்த புள்ளியில் கிடைப்பதால் இதுவே ஏவுதளமாகவும் செயல்படும். ஆனால் இந்த பயணத்திற்கான மனிதர்களை தயார் செய்யும் திட்டம் மிகவும் ஆச்சரியமானது. விண்வெளி ஏவுவதற்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் பல சகாப்தங்களாக அண்டார்டிகாவில் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்வார்கள். விண்வெளியில் நீண்ட காலம் அடைபட்டிருந்தால் ஏற்படும் சமூக மற்றும் உளவியல் சவால்களை சமாளிக்க இந்த கடுமையான தனிமை பயிற்சி அவசியம். கிரிசாலிஸ் திட்டம் வெறும் பொறியியல் சவால்களை மட்டும் கொண்டதல்ல, அது நம்மை ஒரு முக்கியமான கேள்வியையும் சிந்திக்க வைக்கிறது.